வாங்க நம்ம ஒரு நல்ல இடமா பார்த்து கேம்ப் போடலாம். கமான். என்னப்பா பிக்குல் பையா மோந்து சமோசா எங்க இருக்குன்னு சொல்லு. எனக்கு ரொம்ப பயங்கரமா பசிக்குது. மகனே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அப்பா கூட வாங்க, நானும் அவங்களை கூப்பிட்டேன். நான் எங்க போனாலும் பின்னாடியே கிளம்பி வந்துடுறீங்க. இப்பவும் சொல்ற திரும்பி போயிடுங்க. நீ தனியா போய் 500 கோடியை தனியா வாங்கிடலான்னு பாக்குறியா? பிச்சுருவேண்டா பரவா. உன்னை இந்த பாட்டிலுக்குள்ள அடைச்சு மூடிய போட்டு மூடி இந்த காட்டிலேயே விட்டுட்டு போறேன். அப்பதான்டா எனக்கு நிம்மதி. ஐயோ பாபு 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 எல்லாரும் எங்கப்பா போய் தொலைஞ்சீங்க? பிக் புல் பிரதர் ஒரு நிமிஷம், எனக்கு ரொம்ப பசிக்குது. அட நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. எல்லாரும் டயர்ட் ஆயிட்டோம். பிக் புல் பிரதர் நாங்க எல்லாரும் டயர்ட் ஆயிட்டோம். எங்க அவரை ரெஸ்ட் எடுக்கலாம் ப்ளீஸ். ஓகே फ्रेंड्स, யாராவது பாட்டு பாடுங்க, மியூசிக் வாசிங்க. சமோசா, பரோட்டா, குசுக்கா, டபக்கா, டடா, தோடா. என்னது ராத்திரி எங்களை வெட்டி நீ சாப்பிட போறியா? எங்க என் மேல கைய வச்சு காட்டி பாக்குறேன். ஐயோ மாட்டா, அவனோட பாஷையில பரோட்டா வேணும்னு கேக்குறான். பொண்ண பரோட்டா பண்ணணும்னு சொல்லவே இல்ல. ஓ சாரி ஐ மீன் எஸ் கொஞ்சம் ஜாலியா இருக்கலாமா? ஏன் எல்லாரும் இப்படி அமைதியா இருக்கீங்க? நாம எல்லாருமே இங்க ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்காக வந்திருக்கோம். இந்த ட்ரிப்ல எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். அட ஜோராவூர் பிரதர், உனக்கு இவ்வளவு பயம் இருந்தா எதுக்காக ரேஸ்ல கலந்துக்கிற? வேற வழி இல்லாம தான் நான் வந்து கலந்துக்கிட்டேன். எங்க மொத்த ஊரும் பூகம்பத்தால அழிஞ்சு போய் கிடக்கு. அதனால எங்க ஊரை மறுபடியும் நல்ல விதமா புனரமைக்கிறதுக்காக எங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன். நான் மட்டும் ஜெயிச்சிட்டேன்னா எனக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்றீங்களோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய 500 கோடியை ஷேர் பண்ணுவேன். ஹேடா சோராவோ பிரதர், நீ பயத்துல எல்லாருக்கும் பின்னாடி தானே வந்துகிட்டு இருந்த. அப்ப நீ எப்படிப்பா ஜெயிக்க முடியும்? மகனே ரொம்ப ஓவரா சிரிச்சுட்டு இருக்காத, இல்லன்னா உன்னை அடிச்சு சட்னி ஆக்கி சாப்பிட்டுருவேன். கம் ஆன், மியூசிக்க போடுங்க. லெட்ஸ் டான்ஸ் அண்ட் என்ஜாய். எப்பவும் நாம நண்பர்களா இருப்போம். வாங்க டான்ஸ் ஆடலாம். கரெக்டா தான் ஆடுறீங்க. இந்த ஸ்டெப் சூப்பரா இருக்கு. இந்த ஸ்டெப்ப தான் பயம் டான்ஸ்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ, நான் ஒரு விஷயம் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களே. இப்ப நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். Why fear when freedom is here? அம்மா ஏய் இளநீரே ஸ்டாப். இளநீரே அட்டாக். ஐயோமா, இது என்னோட இளநீரையே எரிச்சிருச்சு. என்ன மெருகா, இது ஒரு டிராகன் ஆகி என்ன? ஆமா, தேங்க எங்க இருந்து வந்துச்சு? அது சிங்கம் சாருடைய ஸ்பெஷல் பவர். எங்க கிட்ட வந்து வாலாட்னு பையே பொண்ண காப்பாத்து. அப்பா விட்டாத, என்ன காப்பாத்து காப்பாத்து. இல்ல நல்லா இல்ல. விடாத மோட்டு, நல்லா கிளே. நாளைக்கு காப்பாத்துங்கப்பா. சீக்கிரம் கிளுங்க. என்ன கிளுக்குறீங்க? பாய் போயிடுவோம் போலுங்க. கிளுங்க. அவள பயம் இருக்கவே இதுக்கு வாய் பேசினப்பா. ரொம்ப நன்றிப்பா. மோட்டு பத்துனு ரொம்ப நன்றி. ஓடுங்க 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 ஓடுங்க. எனக்கு வீட்டுக்கு போகணும். மோட்டோ பிரதர், என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. என்னால இப்படி எல்லாம் ஏற முடியாது. இப்படி பயந்து போய் நீ ஊருக்கு போனா ஊர் மக்கள் கிட்ட நீ என்னத்த சொல்லுவேன்? நான் ஒண்ணுதான் சொல்லுவேன். யாரு பயந்து போய் பாக்குறானோ அவன் தான் தப்பிப்பான். உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்க. பயப்படாதப்பா, பயப்படாத. முயற்சி செய்யறவங்க என்னைக்குமே தோத்தது கிடையாது. நீ இப்ப அழறத பார்த்துட்டு அந்த மானமா அழ ஆரம்பிச்சிடுச்சு. பாத்தியா? என்ன போட்டு அடிக்கப்பா, என்ன போட்டு அடிப்போ. என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இவ்வளவு கேவலமான முடிவை எடுத்ததே கிடையாதுப்பா. டாக்டர் ஜட்கா ப்ளீஸ் பா, என்ன போட்டு அடிங்கோ. அப்பதான் நான் மறுபடியும் இந்த மாதிரி தப்பை என்னைக்குமே செய்ய மாட்டேன்ப்பா. அடிங்கோ.
எழுந்துரு. என்னப்பா நீங்க கொஞ்ச நேரம் தூங்க விடுங்கப்பா. ஐயோ, எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்களா? மோட்டு பத்தலு என்ன இப்படி தூங்குறீங்க? ரேஸ் ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் குறைந்த விட்டு தூங்குறீங்க. இவங்களுக்கு யூனி பைக் எங்க கிடைச்சது? மட்டும் கொஞ்சம் பேக் பேக்க ஓபன் பண்ணி பாரு, அதுல ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலாம். என்னது? சரி பாத்துட்டேனே. அட உருப்படியோடி ஒரு பொருள் கூட கொண்டு வரல. ஐயோ பா கச்சா கச்சா ஐயப்பா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா மட்டும் கையில வச்சிருக்கீங்க, இது என்னது? அதான் தெரியல பத்தலு. கச்சா கச்சா ஐயோ பா என்ன புரியலையே? அடடா நம்மளுடைய யூனி பைக். ஆனா இப்ப யாரு இதை எப்படி ஓட்டணும்னு தெரியலையே. ஆனா இது வந்து ஹைடெக் பைசைக்கிள் பா. இது தன்னாலேயே பேலன்ஸ் பண்ணிக்கோப்பா. நாம வெறும் ஸ்பீடையும் பிரேக்கையும் மட்டும் கண்ட்ரோல் பண்ணா போதும்ப்பா. நான் தான் முதல்ல போவேன். இப்பவும் சில பேர் கேவலப்படுத்தி தூங்கிட்டு இருப்பாங்க. என்ன ஹண்டர் பிரதர்? ஆஹா, ஜெயிக்க போறது நாம தான். பத்தலு இதுவா யூனி பைக்? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மாட்டோ எம்மா எங்கெங்கெல்லாம போகுது. அம்மா ஐயோ மாட்டோ இது ஒரு இடைவெளியே இல்லையா இப்படி போகுது? அடே மவனே, கொஞ்சம் வேகமா தான் வண்டி ஓட்ட. நானே வயசானவன் நல்லா ஓட்டுறேன். உனக்கு என்னடா வந்துச்சு? பாருங்கப்பா. சீக்கிரமா போ மாட்டோ, சீக்கிரம் வேகம். பத்தலு அங்க பாரு, மொத்த கட்ட சட்டையெல்லாம் போறாங்க. என்ன ஹண்டர் பிரதர், தூங்கிட்டு இருந்தவங்க கூட முழிச்சுக்கிட்டாங்க. பின்னாடி பாருங்க, இவங்களை மறுபடியும் தூங்க வச்சிடலாமா? தேவையில்ல, கவலையப்படாத. எல்லாரை விடவும் முதல்ல இன்னைக்கு நாம தான் போக போறோம். வழியில எவ்வளவு தடங்கள் வந்தாலும் ஜெயிக்க போறது என்னமோ இந்த ஹண்டர் தான். 500 கோடியை வெல்ல போறது நாம தான். அப்பா நீங்க ஃப்ரீ ஸ்டைல் யூனி சைக்கிள்ல எக்ஸ்போர்ட்டா இருக்கீங்க தெரியுமா? சும்மா புகழ்ந்து பேசாதடா, எனக்கு பிடிக்காது. மோட்டு பத்தலுவோட ஜோடி தான் ஜெயிக்க போகுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு இந்த யூனிக் பைக் எல்லாம் சரிப்பட்டு வராது. நடந்தே உருட்டிட்டு போவோம். ஹண்டரையும் கோபுரியும் பின்னுக்கு தள்ளிட்டு அவங்கள முந்திக்கிட்டு வருது பிக் புல் அண்ட் சைமன். அப்பா நம்ம 2வது இடத்துல இருந்து 3வது இடத்துக்கு வந்துட்டோம். ஹண்டர் பிரதர், இவங்க நம்மள நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. வரட்டும், பாத்துக்கலாம். ஏய் மகனே, வாடா நம்ம குடும்ப மனத்தை காப்பாத்தலாம். சரிப்பா. அப்புறமா சந்திக்கலாம். எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா. அச்சச்சோ, ஏடா நம்ம பைக் இப்படி துண்டுதுடா உடைஞ்சு கிடக்குது. ஏடா நாம இந்த கேம்ல தோத்துட்டோமா? நீ ஒரு இன்ஜினியர் தானே, மூளைய பயன்படுத்து. இல்லனா இந்த விளையாட்டுல தோத்து போயிடுவோம். ஓகேப்பா. டேய் கிளம்புடா. ஸ்டார்ட் ஆயிடு. என்ன இப்படி ஆயிடுச்சு? உங்களுக்கு ஹெல்ப் தேவையா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் தெரியுமா? பைக் ரிப்பேரிங்ல நான் ஸ்பெஷலிஸ்ட். அப்பா ஏறி என் தோள் மேல உட்காருங்க. இப்போ நம்ம வேகமா போனாலே போதும். வாங்க. 500 கோடி நாங்க வந்துகிட்டே இருக்கோம். போலாம். அடே மகனே, நாம முன்னாடி போறோமா இல்ல பின்னாடி போறோமா? ஒரு பத்தலும் நீங்க முன்னாடி போங்க, நாங்க வந்துடுறோம். ஓகே பிரதர், சீக்கிரம் திரும்பி வந்துடுங்க. இன்ஜினியரிங் படிக்க கட்டின காசு அத்தனையும் வீணா போச்சு. இதுலயே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கே. சாரி. இப்ப 4 காம்படிட்டர்ஸ் குறைஞ்சிட்டாங்க. ஜாலியா இருக்கும். கம் ஆன் பிக் பிரதர், வேகமா வந்துருங்க. யாராவது என்ன தடுத்து நிறுத்துங்க பத்தலு. மேப் படி பார்த்தா நம்ம ஏபிள் பாஸ் மவுண்டன் பக்கத்துல நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா, என்னாலதான் நீங்க இவ்வளவு அழகான இடத்துக்கு சுத்தி பாக்குறீங்க. கோபடி ஈவில் பாஸுக்கு போக போறதுல நாம தான் முதல் ஆளா இருக்க போறோம்.
சீக்கிரமா வா பிக் போல். நம்ம செகண்ட் வரக்கூடாது, நாம ஃபர்ஸ்ட் தான் வரணும். சீக்கிரமா. கமான் பத்லு, மாட்டோம் கமான் பத்லு. அடடா இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய வம்பா போச்சு. இப்ப இவ்வளவு பெரிய மலையில வேற நம்ம ஏறி போகணுமா? டேய் வசிடாரா, எங்களை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கணும் பாத்தியா? உன் பேச்சை கேட்டுட்டு இருந்தோம், வராம இருந்திருந்தா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து தோண அடி அடின்னு அடிச்சிருப்பேன். அம்மா ஓ ஓ ஓ பத்லு, பத்லு காப்பாத்து. கைய பிடிச்சுக்க. கீழே பார்த்தாலே எனக்கு மயக்கமா வருது. அத்தாடியோ நான் பார்க்கவே மாட்டேன். ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கீழே விழுந்துருவேன். உனக்கு என்ன பைத்தியமா? வாவ், எங்க பூக்கள் எவ்வளவு அழகாக இருக்கு. அடேய், உனக்கு மூளையே கிடையாதா? ஒவ்வொரு காட்டுக்கும் ஒவ்வொரு தனித்தனி விதிமுறைகள் உண்டு. அங்க இருக்கிற எந்த பூவையும் தொடக்கூடாது, ஏன்னா அதுங்கெல்லாம் ஆபத்தானது. அதோட அதை நாம சாப்பிடவும் கூடாது, ஏன்னா பூக்கள்ல விஷங்களும் இருக்கும். என்னப்பா பத்லு, காலையில எந்திரிச்ச உடனே ரேஸ் ஆரம்பிச்சு விட்டுட்டாங்க. இவங்க நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கூட குடிக்கலையாப்பா. எனக்கும் பயங்கரமா பசிக்குது. சாப்பிடுறதுக்கு சமோசா கிடைச்சதா நல்லா இருந்திருக்கும். அட என்ன மட்டும் நீ இங்கெல்லாம் வந்து சமோசா கிடைக்குமா என்ன? நீ அப்படியே ஏறும்போது கற்பனையிலேயே சமோசாவை சாப்பிடு. வாவ் வாவ், என்ன ஒரு வாசனைப்பா இது. இதை நம்ம சாப்பிடவும் செய்யலாம். நல்ல டேஸ்டியா இருக்கு. அடைய தம்பிய நண்பா மோட்டோ, அந்த பூக்களை மோது பார்க்காதப்பா. ஆனா இது எந்த மாதிரி போகணும் நானும் யோசிச்சு பாக்குறேன். ஞாபகம் வந்துருச்சுப்பா. இந்த பூக்களை மோது பார்த்தாலோ இல்ல சாப்பிட்டாலோ உன் மனசுல என்ன இருக்கோ அது கண்ணுக்கு அப்படியே தெரியும்பா. இந்த பூக்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் என்ன தெரியுமா? எனக்கு தெரியாது. ஜெய் ஹோ. சமோசா சமோசா இங்க இருக்கு. யார் இங்க குழந்தைய கூட்டிட்டு வந்தது? இவ்வளவு பெரிய ட்ரெக்கிங் போகும்போது யாரோ குழந்தைய கூட்டிட்டு வருவாங்களா? கொஞ்சம் கூட அறிவே இல்ல உங்களுக்கு. சமோசா சமோசா சமோசா. ஓ சமோசா. ஏய் ஏய், நான் இல்ல, நான் சமோசா இல்ல. என்ன விட்டு போ. ஏய், நான் கிடையாது, நான் சமோசா இல்ல. சமோசா 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 சமோசா. என்ன மட்டும் எல்லாம் ஓகே தானே? அது என்னன்னு தெரியல பத்லு. என்னவோ சாப்பிட்ட மாதிரியா வயிறு நிறைஞ்ச மாதிரியா இருக்கு. அட என்னப்பா மோட்டோ, நீ தான் பெரிய பெரிய சமோசாலாம் சாப்பிட்ட ஞாபகம் இல்லையா? ஆனா ஏதோ சின்ன குழந்தை சத்தம் ஏதோ ஒண்ணு கேட்டது. எங்க இருக்கு அந்த குழந்தை? எங்க இருக்கு? அது ஒண்ணு இல்ல மோட்டோ, அந்த குழந்தையோட சமோசாவை நீ தான் சாப்பிட்டு இருக்க. அதனாலதான் இந்த குழந்தை மம்மி மம்மின்னு கத்திக்கிட்டு இருந்தது. என் ஃப்ரெண்டை கிண்டல் பண்ணாதீங்க. அவன் வளர்ந்துட்டான். அவனோட குரல் மட்டும்தான் குழந்தை மாதிரி இருக்கும். அதனால தான் அவன் பேசுறதே கிடையாது. இருக்கட்டும், அவன் ஏன் கோபமா இருக்கா? ஐயோ அம்மா மோட்டோ, நீ முதல்ல இவனோட சமோசாவை தான் கடிச்சு சாப்பிட்ட. அம்மா அடடா,
ஹண்டர் அண்ணன் நீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க. சீக்கிரமா இத தள்ளி விட்டுறலாம். ஏறி வர எல்லா காம்படிட்டர்ஸோட கதையும் ஒண்ணா முடிச்சிடலாம். அப்பதான் 500 கோடியையும் ஜெயிக்க முடியும். இல்ல ஜெயிச்சிருவேன். என்னது என்ன உளறிட்டு இருக்க? மோட்டோ பத்துல என் உயிரை காப்பாத்துனாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு அது நன்றியை காட்டு. ஸ்கூல்ல ஒழுங்கா நீ புத்தகத்தை படிச்சிருந்தா ஹியூமன் பிஹேவியரை பத்தி உனக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். இந்த வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். இந்த போராட்டத்துல ஜெயிக்கிறதுக்காக அவங்க வெப்பனை பயன்படுத்துவாங்க. மோட்டு பத்துலோட வெப்பனே அவங்க நல்ல குணம் தான். அவங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு நல்ல பேரை சம்பாதிக்கிறாங்க. அதனால எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. கெடுதல் பண்றதுதான் நம்மளோட வெப்பன். ஆமா, கெடுதல், துரோகம் பண்ணுவோம், ஏமாத்துவோம். இந்த 500 கோடி ரூபாய் போட்டியில கெடுதல் தான் நமக்கு கை கொடுக்க போகுது. நல்லது கை கொடுக்காது. டேய் புரியுதா இல்லையா? புரிஞ்சுது. சரி, என்னடா புரிஞ்சது? அத கொஞ்சம் சொல்லு பாப்போம். ஏமாத்துறதுதான் நம்மளோட பெரிய ஆயுதம். அதை நம்ம கரெக்டா பண்ணணும். கெடுதல் பண்ணணும், அதோட திருத்தம் பண்ணணும். எப்போ பிக் புல் பிரதர், என்ன ஆபத்து நெருங்குதுன்னு கொஞ்சம் சீக்கிரம் சொல்லு. சீக்கிரமா மேல வாங்க. சபாஷ் பட்லு. நாம வந்து சேர்ந்துட்டோம். ஃப்ளோட்டிங் ஐலாண்ட். என்ன ஹண்டர் அண்ணன், இதுக்கப்புறம் நமக்கு எப்படி போறது?